Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur. நம்ம புதுச்சேரியுடைய நிகழ்வுகள் என்ன அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த வேட்புமனுக்கள்லாம் நேற்றோட தாக்கல் செஞ்சு முடிச்சாங்க இல்லையா, அதோடைய பரிசீலனை இன்னைக்கு நடந்தது, அது நிறைவு பெற்றிருக்கு. சோ இந்த வேட்புமனுக்கள் பரிசீலனை நிறைவு பெற்றிருக்கக்கூடிய சூழல்ல மொத்தம் எத்தனை மனுக்கள் இப்ப ஃபைனலைஸ் ஆயிருக்குது, அதுல எவ்வளவு ஏற்கப்பட்டிருக்கிறது, எவ்வளவு நிராகரிக்கப்பட்டிருக்கு, அந்த தகவல்லாம் சொல்றதுக்காக இணைகிறார் செய்தியாளர் பாஸ்கர். பாஸ்கர், ஓவர் டு யூ பாஸ்கர். தமிழகத்துல 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. இதுல 2438 மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 1072 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. 5 வேட்புமனுக்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. மனு ஏற்றுக்கொள்ளப்பட்ட முக்கிய தலைவர்கள், அவங்க ஸ்டார் கேம்பெயினர், அவங்க தலைவர்கள் அப்படிங்கிற அடிப்படையில, ஸ்டார் நட்சத்திர வேட்பாளர்கள் அப்படிங்கிற இடத்துல கொளத்தூர் தொகுதியில முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடைய வேட்புமனு ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவருடைய வேட்புமனுவும், பெரம்பூர் திருச்சி கிழக்கு விஜய், காரைக்குடி சீமான், தருமபுரியில சௌமியா அன்புமணி, விருதாச்சலத்துல பிரேமலதா விஜயகாந்த், சேப்பாக்கம் திருவிழா உதயநிதி ஸ்டாலின், சாத்தூர்ல நயினார் நாகேந்திரன், ஸ்ரீபெரும்புதூர்ல செல்வ பெருந்தகை, அவிநாசில மத்திய இணையமைச்சர் முருகன் அவருடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக திமுக வேட்பாளர்கள், திமுக கூட்டணியுடைய வேட்பாளர்கள் அனைத்து 234 தொகுதியிலும் அவங்களுடைய வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. அதே போல அதிமுக என்டிஏ கூட்டணியில் இருக்கக்கூடிய அவங்க வேட்புமனுக்களும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய வேட்பாளரான எடப்பாடி தொகுதியில போட்டியிடக்கூடிய அவருக்கு வேட்புமனு தாக்கல் செய்திருந்தாரு. அவருடைய வேட்புமனு அருண்குமார் நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில தான் இந்த வேட்புமனுடைய எவ்வளவு ஏற்றுக்கொள்ளப்பட்டது, நிராகரிக்கப்பட்ட விவரங்கள் எல்லாம் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்பது நடைபெற்று வருகிறது. 2021 சட்டமன்ற தேர்தலை எடுத்துக்கொண்டால் 7255 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டது. 4275 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு 2543 மனுக்கள் நிராகரிக்கப்பட்டது. இதன் காரணமாக ஒரு சுமார் 4000 வேட்பாளர்கள் 2021 களம் காண்டார்கள். அதே அளவுக்கு இந்த சட்டமன்ற தேர்தலிலும் ஒரு 4000 வேட்பாளர்கள் களம் காண்பார்கள் அப்படிங்கிறது இது மூலமாக தெரிய வருகிறது. தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட வேட்புமனுக்கள், நிராகரிக்கப்பட்ட வேட்புமனுக்களுடைய விவரங்களை இணையதளத்தை பதிவேற்றம் செய்யக்கூடிய பணிகள் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாஸ்கர். இப்ப 7600 வேட்புமனுக்கள் அந்த பரிசீலனையில இருந்தது. அதுல 2438 வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. 1072 நிராகரிக்கப்பட்டிருக்கு. 5 பேர் வாபஸ் வாங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் இருக்கு. 2021 4000 வேட்பாளர்கள் களம் கண்டாங்க. இப்பயும் ஏறக்குறைய அதே 4000 அப்படிங்கிற நம்பர்ஸ் வந்துரும். அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய வெப்சைட்ல பதிவேற்றம் செய்யக்கூடிய பணிகளும் நடந்துட்டு இருக்குங்கிறத பாக்குறோம். Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.